வணக்கம். நேற்றுக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு முன்தினம் பார்த்த அரசியல் தலைவர்கள் எல்லா அரசியல் தலைவர்களும் மரியாதை நிமித்தமா போய் பார்க்குறாரு, வாழ்த்து பெறாரு. கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்னு அதிமுகவோட இன்னொரு குரூப் அவங்க போய் நன்றி தெரிவிக்கிறாரு. இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்பலாம். போன தேர்தல்ல பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு மேஜரான தேர்தல் அறிக்கையோட களங்கண்ட அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிற்காடு அதை நிறைவேற்றல. இப்போ விஜய் அவர்களுக்கும் போதை தடுப்புக்குன்னு தனியா ஒரு பிரிவு உண்டாக்குற அப்படின்னு சொல்லி அரசாணை விட்டுருது. ஆனா நேத்து எந்த ஒரு அறிவிக்கையும் இல்லாம 717 டாஸ்மாக முக்கியமா ஸ்கூலு, கோயில், தேவாலயம், வழிபாட்டு தலங்கள், பேருந்து, இந்த மாதிரி பொது இடத்துக்கு 500 மீட்டர் எல்லைக்குள்ள இருக்கிற கடைகளை தேர்ந்தெடுத்து மூடுறதுக்கான ஆணை வெளியிட்டார். இது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இந்த கரூர்ல இறந்த 41 குடும்பத்தை இன்னும் நீங்க பார்க்கல. இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு அடுத்தடுத்து 4 சட்டமன்றம் கூட்டத்தொடர் இருக்கிறதால உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இந்த 717 டாஸ்மார்க்க சத்தம் இல்லாம எப்படி முடிச்சிங்களோ அந்த மாதிரி இதுக்கான வேலைகளும் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னமும் இந்த ஆட்சியில அந்த ஒரு அவப்பெயர் ஒட்டிட்டு தான் இருக்குது. அன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல, அனுமதி கேட்டிருக்கோம், எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது, பாதுகாப்பு இல்லை, அதனால அந்த 41 குடும்பத்தையும் நான் என்னுடைய ரெசார்ட்ல வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் விடுதியில நீங்க பார்த்தீங்க. அவங்களுக்கு தனித்தனியா நேரம் ஒதுக்கி அவங்களுக்கான ஆறுதலை நீங்க சொன்னீங்க அப்படின்றத தொலைக்காட்சியில பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தான் அனுமதி கொடுக்கணும். ஐ ஹோப் இந்த சட்ட நடவடிக்கை இது எல்லாமே முடிஞ்சிருக்காது, சட்டமன்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருக்காது, நீங்க அதுக்குதான் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பார்ப்பேன். தேங்க்யூ.